நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா துருவி வச்சுக்கிறேன். ஒரு 4 இட்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் துருவ முடிஞ்சாலும் துருவிக்கலாம், இல்லைன்னா பொடியாக எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் இஞ்சி, தூள் இஞ்சி, கட் பண்ண பூண்டு 1.5 ஸ்பூனு, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி, சின்ன சைஸு 2 தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே வந்து இங்கே பாருங்கள், வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே எண்ணெய் காஞ்சி வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி, இந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னா இல்லை, கொஞ்சம் நிறம் மாறினா போதும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது செய்யுது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை பண்ணிடலாம். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம், கட் பண்ணி அந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சும்மா லைட்டாக கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன், தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும், சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதான். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துக்கிறோம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம திருவி வச்சுக்கிற பன்னீர், இட்லி எல்லாம் போட்டுக்கலாம். துருவி வச்சுக்கிறோம் இந்த பன்னீர், இட்லி இது 2ஐயும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், இதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். இட்லியிலே நம்ம மாவுலேயே நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம்,
இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. அப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டோம்னா அருமையான ஒரு பன்னீர் இட்லி புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே இட்லியே கொடுத்துட்ருக்காம தோசையே கொடுத்துட்ருக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக நல்லா ஹெல்த்தியாக பன்னீரை வச்சு இந்த மாதிரி இட்லியில் ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு பெரியவங்களுக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு இட்லி பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இட்லியை வச்சு ஒரு பன்னீர் புர்ஜி தான் செய்ய போகிறோம். இட்லியும் பன்னீரும் ஒரு 2 இட்லி இருந்தால் போதும், நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இட்லி தோசையை கொடுத்து போர் அடிச்சிருக்கோம். நீங்கள் இந்த இட்லியை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க. நம்ம காலையில் செஞ்ச இட்லி மிச்சமானால் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.